அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். பரமவி வீச்சு வலை. ஸோ இந்த வலை வந்துட்டு யாருது அப்படின்னாக்கா, பாண்டிச்சேரியிலே வந்துட்டு மோகன் சோரப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் தான். இது நம்ம கூட வந்து பயணம் பண்ணியிருக்காப்புல. ஒரு 2லேருந்து 3 வருடங்கள் நமக்கு பழக்கமானவர் தான். அவர் வந்து இந்த வலையை வந்து நம்மகிட்ட எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, அவரே வெள்ளடிலாம் பின்னுவாப்பில். ஸோ அவரே வந்து வெள்ளடி மேக் பண்ணியிருக்காரு. ஈயம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஈயம் தான் இருக்கிற. அவர் ஏற்கனவே வச்சுருந்த வலையில் யூஸ் பண்ண ஈயத்தை நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரே கடைசி பேட்ச் போட்டுருக்காரு. கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய மீன்களை அறுக்காமல் இருக்கிறதுக்காக 40 mm 45 mm திக்னஸில் கீழே ரஃபு போட்டாப்புல. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வச்சுருந்த பழைய வலையிலே நரம்பு வலை தான். இது நரம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. இது வந்து 40 mm திக்னஸுக்கு கம்மி. இது ஒரு 32 இருக்குன்னு, 32க்கும் கீழே. ஸோ 5 பேட்ச் கொண்ட வலை தான் இது. பார்த்தா தெரியும். இந்த வலையை அவர் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அவரே மேக் பண்ணிட்டாப்புல. இப்போ இந்த வலை எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம இதில் உள்கயிறு, அதாவது உள்கயிறு அப்புறம் கீழ்கயிறு, அதாவது கீழ்கயிறு நம்ம பாசக்கயிறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுற்றுக்கயிறுன்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது இதுக்குமே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வெள்ளடி, அதாவது வெள்ளடி மடங்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்கயிறு கட்டி, கயிறு வந்து அவர் கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்காப்புல. ஸோ அதை நம்ம மேக் பண்ணி அவருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ அதே நம்ம ஊர் தான், பாண்டிச்சேரி தான், கொஞ்சம் பக்கத்து கிராமத்தை சார்ந்தவர். இங்கே பாருங்க, நீங்கள் உள்கயிறு வந்து கட்டலாம் இப்படி தான் போய் ஒரு ஈயத்தோட ஈயமாக அது மேலே ஏறிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு உள்கயிறு கட்டியுமே நம்ம அவருக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவோம். இதை டிஸ்பேட்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இது எப்படி நம்ம முடித்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஏன் இப்போ இந்த கவருமே அவருக்கு போடுறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஈயம் வந்து நல்லா ஓடி வரும். இப்படி இந்த பக்கம் வேகமாக ஓடி வரும். இந்த ஈயம் இன்னும் ஒரு 2 வாட்டி வலைக்கு, அதாவது 2 தடவை இந்த வலைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். தட்டியுமே போட்டு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து ஸ்க்ராப் போட்டோம்னா அப்புறம் நம்ம அதுலேருந்து வர காசை வச்சு கொஞ்சம் காசு போட்டு புது ஈயம் வாங்கி பயன்படுத்தலாம். இதில் வந்து நல்லா பெரிய பெரிய மீன்கள்லாம் நிற்கக்கூடிய வலை தான் இது. குறைஞ்சி எத்தனை உள்கயிறு வருதுன்றதை நம்ம எதிர்காலத்தில் பார்க்கலாம். ஏன்னா 15லேருந்து 14லேருந்து 17 உள்கயிறு வந்தால் ரொம்ப பெருசாகவே இருக்கும் வலை. ஸோ வெள்ளடியுமே இது வந்து நிறைய பயன்படுத்தின வலை தான், வெள்ளடி தான். ஸோ அப்படியே நம்மளும் இதை என்ன பண்ண போகிறோம், ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் பேட்ச் போட்டு உள்கயிறுலாம் போட்டு அழகாக அவருக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.